فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم آثروا ما يبقى على ما يفنى صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தால் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகெங்கும் வாழும் மனித கோடிகளின் அழகிய வாழ்க்கையை சீராக சரியாக வாழ்கிற வழிகளை நம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ வைத்து படித்துக் கொடுத்தார். படித்துக் கொடுத்தார்கள் என்று மாநபியை குறித்து நான் சொல்வதில்லை, வாழ்ந்து காட்டினார்கள். வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் மனிதனை வாழ பழக்கினார்கள். பெருமானார் ஏழையா பணக்காரரா? பெருமானார் இன்பத்தில் வாழ்ந்தார்களா துன்பத்தில் வாழ்ந்தார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் சோகம் நிறைந்திருந்ததா இல்லை மகிழ்ச்சி நிறைந்திருந்ததா என்று விவாதிக்க வேண்டிய இடம் இல்லை. ஏழையாகவும் வாழ்ந்தார்கள். ஏழையாக வாழ வைத்தான் அல்லாஹ்.
எத்தனை பெரிய ஏழ்மை, எத்தனை பெரிய ஏழ்மை. சையதனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வீட்டில் சந்திக்க வருகிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வந்து சலாம் சொன்னால் மாநபி உட்கார்ந்து இருக்கிறார்கள், பதில் வரவில்லை. எப்ப சலாம் சொன்னாலும் பதில் சொல்லிடுவாங்க. பதில் சொல்லாம இருக்கிறாங்கன்னா ஏதாவது இருக்கும். எந்த அளவிற்கு பதிலுக்கு முக்கியத்துவம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஒருவர் சலாம் சொன்னார், பதில் சொல்லவில்லை. அவர் பின்னாலேயே வருகிறார். பக்கத்தில் வந்து ஒரு சுவரில் தன் கையை அடித்து தயமும் செய்துவிட்டு அவருக்கு பதில் சொன்னார். அவர் கேட்டார், சலாம் சொல்லி ரொம்ப நேரமா தங்க பின்னாலேயே வந்த பதில் சொல்லலையே, நீங்க சலாம் சொன்னீர்கள், நான் சுய தேவையை முடித்து வருகிறேன், என்னிடத்திலே ஒது இல்லை, எனவே இன்னும் உங்களை தாமதப்படுத்தி அங்கே போய் ஒது செய்த வரைக்கும் உங்களை நான் சோதிக்க விரும்பல, அதனால தயமம் செய்துட்டு பதில் சொன்னேன் என்றார். ஒரு சலாமுக்கு பதில் சொல்வதற்கு கூட நான் ஒதுவோடு இருக்க பிரியப்படுகிறேன் என்ற அந்த பாடம். சலாம் சொல்கிறவர் எப்படி ஒதுவோடு இருந்து சொல்ல வேண்டும் என்று தருகிற பாடம். அதனால நமக்கு ஒது இல்லைன்னா யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லாம போயிடக்கூடாது. சலாம் சொல்லணும். பதில் சொல்றவற்றை ஒது இல்லாட்டாலும் பதில் சொல்லணும். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை என்கிற போது அவர் ஏங்குகிறார், பின்னாலேயே வருகிறார், பதில் சொல்வார்களா என்று. உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயமும் செய்துவிட்டு பதில் சொல்ல பின்னால் காரணத்தை உணர்த்துகிறார்கள். நான் ஒது இல்லாததால் உங்களுக்கு நான் சலாம் சொல்வதிலே எனக்கு கொஞ்சம் தயக்கம் என்றார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே சையதுனா பிலால் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பதில் கிடைக்கவில்லை. பிலால் கொஞ்சம் நடுக்கமாகிறார். அப்புறம் மீண்டும் எதிர்பார்க்கிறார் பதில் இல்லை. மீண்டும் பார்க்கிறார், பதில் இல்லை. அப்போதுதான் புரிந்தது, பெருமானார் உட்கார்ந்து கொண்டு ருக்குவுக்கு போறாங்க. தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழுகை பிலாலுக்கு சந்தோஷம் கொடுக்கவில்லை, இன்னும் பிலாலை கவலையில் ஆழ்த்தியது. மாநபி அவர்கள் உட்கார்ந்து தொழுகிறார்களே, நின்று தொழுகையின் அருமை சொன்னவர்கள் இல்லையா? நின்று தொழுதால் உள்ள கூலி உட்கார்ந்து தொழுதால் கிடைக்காது. நின்று தொழுதால் உள்ள கூலிக்கு பாதி கூலி உட்கார்ந்து தொழுதால். நின்றால் 1,00,000 என்றால் உட்கார்ந்தால் பாதி. இன்னைக்கெல்லாம் நம்ம பகுதிகள் எல்லாம் உட்கார்ந்து தொழுகிறவங்க ரொம்ப கூடிட்டாங்க. பஜார்ல எல்லா வேலையும் செய்யறாங்க, எல்லா காரியமும் போறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க. பள்ளிக்கு வந்தவொடனே சேர்ல உட்காந்துடுறாங்க. உடல்நல குறைவானவங்க, முடியாதவங்க, எப்போதும் அவர்களுக்கு விதிவிலக்கு. நான் சில பள்ளிகளில் போய் பார்த்தேன், 30 வயசு, 35 வயசு, 38 வயசு, 40 வயசு பையங்க பல பேர் உட்கார்ந்து தொழுகிறாங்க, நல்ல தெம்பா இருக்கிறவங்க. நான் எங்கள் சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், நின்று தொழும் தொழுகைக்கான கூலி இருந்து தொழும் தொழுகைக்கு கிடைப்பதில்லை. அதிலும் குறிப்பாக ஃபர்து தொழுகை நின்றே தொழ வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஃபர்து தொழுகையை உட்கார்ந்துலாம் தொழக்கூடாது, அது ஒரு பெரிய பாக்கியம். நிற்க முடியாதவங்க கூட கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் நின்று தொழுவதற்கு. இந்த பாடத்தை படித்து கொடுத்த பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழ பார்த்துட்டாங்க சையதுனா பிலால். ரொம்ப கவலையா இருக்குது, எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுகிறார்கள்? நின்ற பாடத்தை படித்து தந்தவர்கள் இல்லையா? நிற்கும் பரக்கத்தை சொன்னவர்கள் இல்லையா? சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த போது அவர்களால் அதை ஏற்க முடியவில்லை. சலாம் கொடுக்கும் வரைக்கும் காத்திருந்தாங்க. சலாம் கொடுத்த பின்னால உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலும் சொல்லிட்டாங்க. இவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் நின்று தொழுதானே கண்டிருக்கிறோம், எப்படி உட்கார்ந்து தொழுகிறீர்கள்?
நின்று தொழுவதில் பெருமையை பேசியவர்கள், அதற்கான கூலியை நீங்கள் சொன்னவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பதில், ஜூ யா அபூ ஹுரைரா. ஒரு ஹதீஸிலே ஜூ யா பிலால், வந்தவர்கள் அபூ ஹுரைரா என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில், இல்லை பிலால் தான் வந்தார்கள். ஜூ யா பிலால், பிலால் பசி நிற்க முடியவில்லை என்றார். பசியால் உட்கார்ந்தேன். யார்? அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டால் கொடுக்க காத்திருக்கிறான் கருணை உள்ள ரப்பு. பசி பிலால், உட்கார்ந்து தொழுதேன். படித்து தந்த பாடம் என்ன தெரியுமா? பெருமானாருக்கு பசி வந்தாலும் நின்று தொழ முடியும். நான் உங்களில் சராசரி மனிதனை போல் இல்லை. ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போல் உங்களில் யார்? இந்த ஹதீஸை இமாம் புகாரி அறிவிக்கிறார். யார் என்னை போல்? அதாமனி ரப்பி வாஸ்கானி, எனக்கு பசி வந்தால் நான் சாப்பிடுவதில்லை. நீங்கள் நான் பசியோடு இருப்பதாக நினைக்கிறீர்கள். என் ரப்பே எனக்கு பசிக்கு உணவு தருகிறார். சொர்க்கத்தினுடைய 100 இளைஞர்களின் சக்தி எனக்கு இருக்குதுன்னா, இந்த சக்தி இருக்குது. சோவன வாலிபர்களின் 100 வாலிபர்களின் சக்தி மாணவிக்கு உண்டு. சொர்க்க வாலிபர் ஒருவர் நம்ம சக்தியில் ஒப்பிட்டு பார்த்தால், நம்ம 100 பேருடைய சக்தி ஒரு சொர்க்க வாலிபருக்கு இருக்கு. நமக்கு 100 பேருக்கு இருக்கிற சக்தி சேர்த்து யாருக்கு கிடைக்குது? ஒரு சோனத்து இளைஞர். அப்போ 100 சோன இளைஞர்கள்னா கணக்கு பார்த்துக்கங்க. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பெரிய சக்தியும் அருளும் உடையவர்கள், நான் உட்கார்ந்து தொழுதேன், பசி என்றார்கள். நோக்கம் ஒன்றும் இல்லை. இத்தனை பெரிய பசியுடனும் அல்லாஹ் என்னை வாழ வைத்தான். பசியோடு பட்டினியோடு இறங்கிட்டே இருந்தா, இங்க வெளியில இருந்து வர்றவங்க பக்கம் உங்க கவனம் போக வேண்டாம். நீங்கள் இமாம முன்னோக்கணும். கிப்லா உங்களுக்கு இதுதான். இது ரூஹானி பயான், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பேசுகிறோம். நம்முடைய கவனம் மஸ்ஜிதுன் நபவியின் கவனம். முத்தம நபிகள் உரையாற்றுவார்கள், சஹாபிகள் உட்கார்ந்திருப்பார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் உட்பட சஹாபிகள் சொன்ன செய்தி அல்லாமா இப்னு இஸ்ஹாக் தங்களுடைய வரலாற்றிலே மாணவியின் சரித்திரத்தில் பதிவு செய்கிறார்கள். அவர்களின் தலையில் பறவைகள் இருந்தால் எப்படி அசையாமல் அந்த பறவை பறந்துவிடக்கூடாது என்று அவர்கள் அடக்கம் காப்பார்களோ, அப்படி மாணவியின் சபையில் தோழர்கள் இருப்பார்கள். அந்த முன்மாதிரி தான் அவர்களை பற்றி பேசும் சபைக்கும் சொந்தம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. கவனம் ஈர்ப்பு எங்கும் போக வேண்டாம் என்பதும் கோரிக்கை. காரணம், இது ஏதோ பேசுறோம், நேரத்தை முடிக்கிறோம் இல்லை. என் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையாக மலர வேண்டும். வாழ்வதற்கு தான் சொற்பொழிவுகள், வெறுமினே ரசிப்பதற்கல்ல, பாராட்டுவதற்கல்ல. நாளைய வாழ்க்கை மாணவி அவர்களை அல்லாஹ் ஒரு ஏழையாக மாத்திரம் வாழ செய்யவில்லை, பசியுடனும் வாழ வைத்தான். எத்தனை பசி? நின்று தொழ முடியாத பசி. ஏழையாக இருந்த தங்களை அல்லாஹ் பணக்காரராக ஆக்கவில்லையா என்று கேட்கிறான். ஏழைதான் தாங்கள், அல்லாஹ் உங்களை எப்படி ஆக்கினான்? பணக்காரராக ஆக்கினான் என்றான் திருக்குர்ஆனிலே. இங்கே பெருமானார் பணக்காரராகவும் வாழ்கிறார்கள். ஏழையாக மாத்திரம் வாழவில்லை, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை நம்ம எல்லாரும் ஏழை ஏழை என்றே படித்தோம். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா, ஏழையாக வாழவை, ஏழையாக மரணிக்க செய். அதெல்லாம் அற்புதமான துஆ. பணக்காரராக வாழ்கிறார்கள். எப்படிப்பட்ட பணக்காரர்? உலக பணக்காரர்களில் முதல் தரம் முஹம்மது ரசூலுல்லாஹ். முதல் தரம் பணக்காரர்.
ஏன் அவர்கள் ரோல் மாடல், அழகிய முன்மாதிரி. ஏழையாக மாத்திரம் வாழ்ந்தால் ஏழைக்கு தான் முன்மாதிரி. பணக்காரராக வாழ்கிறார்கள், பணக்காரர்களுக்கும் அவர்களே முன்மாதிரி. பணக்காரராக வாழாமல் பணக்காரரை பற்றி பேச முடியும். மாணவி வாழாமல் பேசியதே இல்லை. எத்தனை பெரிய பணக்காரர்! சஹாபிகள் சொல்லும் செய்தியை நான் இங்கே ஞாபகப்படுத்துவேன். அஸ்லம் கூட்டத்தில் ஒருவர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அவர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவர் கூட்டம் பூரா பெரிய கூட்டம். மக்காவினுடைய பாரம்பரிய கபீலாக்களில் அஸ்லம் ஒரு பெரிய கபீலா. கேட்டால் தேவையை சொல்லுகிறார். என்ன வேணும்னு கேட்டான். தேவையோடு வந்திருக்கிறேன். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை அடிவாரத்துக்கு போப்பான்னாங்க. இந்த மலை அடிவாரத்துக்கு போ, அங்கே கொஞ்சம் ஆடு இருக்குது, அந்த ஆட்டை கூட்டு போயிடுனாங்க. அவர் சந்தோஷப்பட்டு அந்த பக்கம் போயிட்டார். போனவர் பதறி ஓடி வருகிறார். ஆடு இருக்குது, கூட்டு போன்னு சொல்லிட்டாங்க. கேட்டதற்கு அவர் போனார். 2 ஆடு 3 ஆடு இருக்குன்னு போனா அங்க போயிட்டு பதறி ஓடி வருகிறார். என்ன யா ரசூலல்லாஹ், என்னப்பா ஆடு இருக்கா? இல்லையா? இருக்குது. என்ன இருக்கு? கூட்டு போகும்பா. என்ன நாயகமே, மலையின் இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் வரைக்கும் இருக்கிறது. மாபைன ஜபலைன், இங்கே ஒரு மலை, இங்கே ஒரு மலை, 2 மலைக்கு மத்தியில் மொத்தத்திலும் ஆடு, 10,000 ஆடுகள் யா ரசூலல்லாஹ். அதைத்தான்பா சொன்னேன், உங்க ஊருக்கு கூட்டு போயிடலாம். ஓராடல்ல, ஈராடல்ல, 100 அல்ல, 200 அல்ல, 10,000 ஆடுகள். நீ அதை அழைத்து செல், உன் சமூகத்திற்கும் உனக்கும் அது பயன்பெறட்டும் என்றார்கள். அவர் நேர தன் கூட்டத்தார்களை வந்து சந்தித்தார். யா அஸ்லம் அஸ்லிமு இன்ன முஹம்மதன் அஅதா லா யஹ்ஷா ஃபாகா. முஹம்மது ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டார்கள் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற வலிமை மிக்க பொருளாதாரத்தை. ஒன்றை சொல்லட்டுமா, நீங்க எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுங்க, மவுத்து வரைக்கும் வறுமையின் பயமே இல்லை. மவுத்து வரைக்கும் வறுமையில் பயம் இல்லை. அவ்வளவு பொருளாதாரத்தை தந்து இருக்கிறார்கள். இப்போ இஸ்லாத்துக்கு புதுசா வந்தா நம்ம குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க, நம்முடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? அஸ்லிமு யா அஸ்லம், இஸ்லாத்துக்கு வாருங்கள், இனி வறுமையின் பயம் இல்லை. அவ்வளவு தந்து விட்டார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் பணக்காரர். எப்படிப்பட்ட பணக்காரர்? 10,000 ஆடுகளை தூக்கி ஒரு மனுஷன் கையில கொடுக்கிற அளவிற்கு பணக்காரர். என்ன மாடல், என்ன உதாரணம்? பணக்காரராக வாழ்வது முக்கியம் இல்லை. பணம் நிஅமல் மால் லிர்ரஜுலி சாலிஹ், நிஅமல் மாலு சாலிஹ் லிர்ரஜுலி சாலிஹ். பணம் நல்லது, அந்த பணம் நல்ல பணமாக இருக்க வேண்டும். யாருக்கு நல்லது? லிர்ரஜுலி சாலிஹ், நல்ல மனிதனுக்கு நல்ல பணம், அது நல்ல பாக்கியமானது. பணம் இருக்க வேண்டும், அந்த பணமும் நல்ல பணமாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். அதை அனுபவிப்பவரும் நல்ல மனிதராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சஹாபாக்கள் கேட்ட ஒரு துஆ இருக்குது. பணத்தை கொடு ரப்பே, கொடுக்கும் மனத்தையும் கொடு ரப்பே. பணமும் வேண்டும், கொடுக்கும் மனமும் வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மின் மாலின் யகூனு அலைய வபாலா. வேண்டாம் பணம், வேண்டாம் பணம். தாஹா ரசூல் கேட்ட துஆ, என் சகோதரர் தாவூத் நபி கேட்ட துஆ என்று அடையாளப்படுத்துவார்கள். அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வே, எனக்கு ஒரு பணம் வேண்டாம். எந்த பணம்? யகூனு அலைய வபாலா, என் நஷ்டத்திற்கும் அழிவுக்கும் என் மறுமையின் சோதனைக்கும் காரணமாக போய் அமைந்து விடுமே, அந்த பணம் எனக்கு வேண்டாம் என்றார். பணம் வந்து என் உலகம் நஷ்டமாகுவதா, மறுமை சோதனையாகுவதா? எந்த பணம் பாதிப்பை தருமோ, எந்த பணம் சோதனையை தருமோ அந்த பணம் வேண்டாம். அல்லாஹ் நமக்கும் நல்ல பணத்தை நசீபாக்குவாராக, நல்ல மனிதனாகவும் ஆக்கி வைப்பார்.
ஏழைகளுக்கும் ஏந்தல் நபியே முன்மாதிரி, பணக்காரர்களுக்கும் அவர்களே முன்மாதிரி. பசி வந்தது, நிற்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பசியிலும் என் ரப்பை நான் மறக்க முடியாது என்று உட்கார்ந்து தொழுது காட்டினார்கள். இல்லையா? வறுமை வரலாம், சோதனை வரலாம், பசி இத்தனை பெரிய தாக்கத்தையும் தரலாம். அப்போதும் ரப்பை நீ மறக்க கூடாது என்று ஏழைகளுக்கும் அன்னலார் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவார். காசு இல்லைங்கிறதுனால, குடும்பத்தில் கஷ்டங்கிறதுனால நீ பள்ளிவாசலுக்கு வராமல் போகிறதா, ரப்ப மறக்கிறதா, இபாதத்தை விட்டு விலகி போயிடுறதா, ஷரியத்தை விட்டு தூரமாகிறதா, வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி நெத்தியிலையும் தலையிலையும் கையை வச்சுட்டு உட்கார்ந்து விடுவதா? ஞாபகம் வையுங்கள், ஆயிரம் ஆயிரம் வறுமை வந்தாலும் அல்லாஹ் நம் இதயத்தில் இருக்க வேண்டும். அதுதான் அன்னலார் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை. பணம் தலைக்கு மேல் குவிந்தாலும் ஆணவம் வரக்கூடாது, அடக்குமுறை வரக்கூடாது, நான் என்ற கர்வம் வரக்கூடாது, கொடுக்காமல் இருக்கிற கஞ்சத்தனமும் வரக்கூடாது. கொடுக்கிற உள்ளங்கிறது பெரிய வாழ்க்கை. அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்கும் கொடை வள்ளல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகி விடுவார் என்றார். ராத்திரி பூரா நின்று வணங்கி பகல் பூரா நோன்பு வச்சு இறைவனுக்கு முன்னாலே முராகபா முஷாஹதா என தியான இருக்கைகள் எல்லாம் இருந்து அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற வழிமார்கள் எங்கே, சூஃபிகள் எங்கே, ஞானிகள் எங்கே, தியாகிகள் எங்கே, இறைவனின் அன்பை பெற்ற அற்புதமான மண்ணுலகம் போற்றும் மனிதர்கள் எங்கே? நீ பணம் வைத்தாயா? அந்த பணத்தை கொண்டே நீ கொடுக்கும் கொடையால் அல்லாஹ் உன்னை நெருக்கமாக்கிக் கொள்கிறான். ஒரு சூஃபி அல்லாஹ்வை நெருங்குகிறார், ஒரு ஞானி நெருங்குகிறார், ஒரு தவசாலி நெருங்குகிறார். அவர் இபாதத்தை கொண்டு இரவு பகல் விழித்திருந்து நெருங்கினார். நீ ஒன்றும் செய்யல, 4 பேருடைய கஷ்டத்தை நீக்கிட்டே வை. அந்த பணத்தை காரணமாக வச்சு, உன்னுடைய கொடைத்தன்மையை காரணமாக வச்சு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்திடுவான், நெருக்கத்தை கொடுத்துருவான். பணம் ஒரு பெரிய கிஃப்ட்டுங்கிற அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பணத்தை பாராட்டுறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பணமெல்லாம் எதுக்கு? மார்க்கத்தை புரியாதவங்கன்னு அர்த்தம். பணம் ஹைருங்கிறான் தான். இந்தரக்க ஹைரன் குர்ஆன் சொல்லுது. ஒருவர் மரணிக்கும் போது ஹைரை விட்டு சென்றால்ங்கிறான். ஹைர் என்றால் என்ன? தப்சீர் எடுத்து பாருங்க, ஜலாலைனியை பாருங்க, பைலாவியை பாருங்க. தப்சீரில் நூற்றுக்கணக்கான தப்சீர். இந்தரக்க ஹைரன் என்றால் மாலன், அவன் பணத்தை விட்டு சென்றால். பணத்தை அல்லாஹ் ஹைர் என்ற வார்த்தையால் பதிவு செய்கிறான். ஹைர்னா என்ன? நற்பாக்கியம்னு அர்த்தம். நமக்கு கொடுக்கிற பணம் நற்பாக்கியம். நான் மரணிக்கிற போது என் பிள்ளைகளை ஏழையாக விட்டு மரணிப்பதை விட என் பிள்ளைகளை பணக்காரர்களாக விட்டு மரணிப்பதே சிறந்தது என்று மாநபி சொல்லும் ஹதீஸை இமாம் புகாரி எழுதுகிறார். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, மார்க்கத்தில் ஒரு பகுதியை மட்டும் பார்த்து இன்னொரு பகுதியை விட்டுடுறோம். உங்கள் பிள்ளைகளை 4 பேர் இடத்தில் யாசிக்கும் இடத்தில் விட்டு செல்லாதீர்கள். பராரிகளாக ஏழைகளாக விட்டு செல்லாதீர்கள். யார சொல்லலாம்? ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து போகிறார், இன்னொரு தந்தை ஒன்றுமே இல்லாமல் ஏழையாக விட்டுட்டு போயிட்டார். 2 தந்தையில் எந்த தந்தை சிறந்தவர்? ஐயுல் அபவைன் ஹைருன் யா ரசூலல்லாஹ். எந்த தகப்பன் சிறந்தவர், எந்த வாப்பா சிறந்தவர் என்று கேட்டபோது, எந்த வாப்பா தன் பிள்ளைகளுக்கு 4 பேரிடத்தில் கையேந்தும் நிலையை கொடுக்காமல் தன் பிள்ளைகளை வளமாக விட்டு சென்றாரோ அந்த தகப்பனே என் பார்வையிலும் என் ரப்பின் பார்வையிலும் சிறந்தவர். அல்லாஹ் அந்த தகப்பனாக நம்மை ஆக்கி வைப்பான். வாழ்ற வரைக்கும் எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடக்கூடாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு வச்சுட்டு போகணும். முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். கொடுப்பதற்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போகணுங்கிறதுக்கும் அவர்கள் அறிவுரை தந்திருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் கொடுக்குறவங்க குறைகிறாங்க. பொதுவாக வச்சுக்கோங்க, வியாபாரம் ரொம்ப டல்லாகுது, வீட்டில் பிரச்சனை வருது, குடும்பத்தில் நெருக்கடி வருது, நாட்டில் சோதனை வருது. எப்போ இதெல்லாம் ஏற்படும்னா, எப்போ நம்முடைய சகாவத்து குறையுமோ, கொடைத்தன்மை குறையுமோ, கொடுக்கிற மனசு குறையுமோ, தர்மங்கள் குறையுமோ, முசீபத்து கூடிரும்.
அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. பஜாரில் நமக்கு வியாபாரம் கம்மியாக இருக்கா, நிறைய சதக்கா செய்ய ஆரம்பிச்சிருங்க, வியாபாரம் கூடிரும். வீட்டில் பிரச்சனையா, எங்கள் உமாவுக்கு சுகம் இல்லை, ஆஸ்பத்திரியில் அட்மிட், ஆஸ்பத்திரிக்கு எங்கள் வாப்பா போயிட்டாங்க. நான் சொன்னேன் நீங்கள் போங்க, நான் வீட்டில் இருக்கிறேன். என்னப்பா நாங்கள் வீட்டில் மதியம் நான் விருந்து கொடுக்கணும். யாருக்கு? 4-5 முசாபரை கூப்பிடுவேன், வீட்டில் வச்சு சாப்பாடு ஆக்கி மதியம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறது. டாக்டர் அதுக்கு பின்னால் தான் பார்க்குறது. டாக்டர்கிட்ட பார்த்த உடனே காலையில் ஒரு நிலை மோசமாக இருந்துச்சு. இப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் அட்மிட்லாம் போட வேண்டாம், வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. நாங்கள் என்னன்னு வந்து பார்த்தா நம்ம கொடுத்த தர்மம். அவர் வந்துட்டு போன ஒரு துவா செய்தார், யா அல்லாஹ் இந்த வீட்டில் அலிம்சா அம்மாவை ஆரோக்கியமாக சாப்பியத்தாக ஆக்கி ஹயாத்தை நீடிச்சுன்னு கேட்டு போயிட்டாரு. அங்கே டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், நல்லா இருக்கு, இப்போ கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு, வீட்டுக்கு கூட்டு போங்க. மருத்துவத்துக்கு மேல் ஒரு சக்தி இருக்குமா? உங்களின் தர்மத்தால் உங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யுங்கள். தாவு மரமாக்கும் சதகா, உமா நபிகள் சொன்ன அற்புதமான ஹதீஸ். தாவு மரமாக்கும் சதகா, உங்களின் நோயாளிகளுக்கு தர்மத்தை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள். டாக்டர்கிட்ட போகணும், மருத்துவம் செய்யணும், சுன்னத், கடமை. முதல் மருத்துவம், யாருக்காவது சுகம் இல்லைன்னா டக்குன்னு சதக்கா கொடுத்துடணும், ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும், ஒரு ஏழையினுடைய பசி அமர்த்திடணும். அமர்த்திட்டோமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல நம்முடைய நோயை பலமில்லாத நோயாக மாற்றி விடுகிறார். நம்ம நோய்க்கு பலம் இல்லை, பவர் இறங்கிடும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் விசாலமான உள்ளத்தை தருவான். மனசு இருக்குது பாருங்க, கொடுத்தா ஏழையாக போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். கொடுத்தா ஏழையாக போயிடுவேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில், ஷைத்தான் உனக்கு வறுமை வந்துடும், கொடுக்க ஆரம்பிப்பான். கொடுத்தா ஏழையாக போயிடுவேன்னு சொல்லுவான். கொடுத்து கொடுத்து பார், அவர் ஏழையாக போயிட்டார், இவர் ஏழையாக போயிட்டான்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்வான், நீ கொடுத்தால் நீ ஏழையாகுவதில்லை, நீ கொடுக்க கொடுக்க உன் பொருளாதாரம் வளரும் என்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு. 1க்கு 10, 10க்கு பெருமானார் ஹதீஸை பார்த்திருக்கலாம். 70, 700 பெருக்கிட்டே போறான். நான் கொடுப்பதற்கு முகமது ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரி. ஏழையாகவும் வாழ வைத்தான் அல்லாஹ், பணக்காரராகவும் வாழ வைத்தான், கொடை வள்ளலாகவும் வாழ வைத்தான். கேட்டால் பெருமானாருடைய வாழ்க்கையில் 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்தேன், நான் பெருமானார் இடத்தில் 2 விஷயத்தை காணவில்லை. அனஸ் பின் மாலிக், 2 விஷயத்தை நான் காணவில்லை. என்ன 2 விஷயம்? சலாம் சொல்ல யாருக்கும் வாய்ப்பை கொடுக்கிறதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாலும் அவர்களே முந்தி சலாம் சொல்வார்கள். பதில் சொல்ற இடத்துல போய் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. யாரை பார்த்துட்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், அன்னலாரே சலாம் முந்தி கொள்வார்கள். சலாம் சொல்றதுக்கு முறைகள் இருக்கு. உட்கார்ந்து இருக்கிறவர், நின்று இருக்கிறவர், யார் யாருக்கு சொல்லணும், நடக்கிறார், வாகனத்தில் போகிறார், யார் யாருக்கு சொல்லணும், அது தனி பாடம். அதற்குள்ளே எல்லாம் நான் நுழைவதற்கான அவகாசம் இல்லை. மாணவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சலாம் சொல்கிற சந்தர்ப்பங்களை தாங்களே உண்டாக்கி கொள்வார்கள். ஹதீஸில் இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்தாங்க, மன் பதா பிஸ்ஸலாம் ஃபகத் பரியா மினல் கிபர். சலாமை முந்தி யார் சொல்லிட்டாங்களோ அவருக்கு பெருமை இல்லை என்று அவர் தன்னை ஆக்கி கொள்கிறார். அவர் கல்பில் பெருமை இருக்கார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சில பேர் எப்படின்னா, அவங்க சலாம் சொல்றதுலாம் இல்லை, யாராவது சலாம் சொன்னால் அவங்க வலைக்கும் சலாம் மட்டும்தான் சொல்லிட்டே இருக்காரு. அலைக்கும் சலாம். யாராவது சொல்லாட்டா சொல்லுவாங்க, இந்த பேர் பெருமையாக போகிறான் பேர் சலாம் சொல்லாமல். இவர் பதில் மட்டும்தான் சொல்வார். சில பேர் ஆள் பார்த்து தான் சொல்கிறார். ஆளை பார்த்துட்டு, எனக்கு ஒருத்தர் சலாம் சொன்னார், சொல்லிட்டு கிட்ட அப்படி பார்த்துட்டு, அதனத்து ஒன்றும் நினச்சிக்கிறாதீங்க, நான் அவரும் நினச்சி சொன்னேன்னு சொல்லிட்டு சொன்ன சலாமை ரிட்டன் வாங்கிட்டு போயிட்டார். சொன்ன சலாமையும் ரிட்டன் வாங்கிட்டாருன்னு. அஃஷுஸ் சலாம், இமாம் புகாரியினுடைய ஹதீஸ், அஃஷுஸ் சலாம் அலா மன் அரஃப்த வ அலா மன் லா தாரிஃப். அறிமுகமானவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள், அறிமுகமே இல்லையா அவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை என் வாழ்க்கை, அவர்களே ரோல் மாடல். நான் ஒரு சலாம் சொல்வதற்கு கூட நான் சுயமாக ஏங்க என் ரப்பு பிரியப்படவில்லை. அங்கேயும் ரசூலுல்லாஹ்வை பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்து வைத்த சமூகம் நாம், பாதுகாக்கப்பட்ட சமூகம் நாம், பக்குவப்படுத்தப்பட்ட சமூகம் நாம், பண்பட்ட சமூகம் நாம், அழகிய முன்மாதிரி பெற்ற சமூகம் நாம், மிகச்சிறந்த தலைவரை பெற்ற சமூகம் நாம்.
நம்ம அனாதை அல்ல, ஆதரவற்ற சமூகம் அல்ல, உலகத்தையே வழிநடத்திய உத்தம நபியின் சமூகம். ஏன் அச்சம்? ஏன் வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை என்று நினைக்கிறீர்கள்? வேண்டாம் தடுமாற்றம். தாஹா நபி வாழ்கிறார்கள். ஏழ்மையிலும் அவர்களை பாருங்கள், வலிமையிலும் அவர்களை பாருங்கள். பணம் வரும்போது எப்படி நடக்கணும் பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டு விஷயத்தை பெருமானாட்ட பார்த்தது இல்லை. சலாம் சொல்றதுல அவங்களுக்கு முந்தி யாரும் சொல்ல முடியாது, அவங்க முந்திடுவாங்க. இன்னொன்று, யாராவது கேட்டால் மா சமீத்து மின்ஹு ஐயக்கூலல்லா, இல்லைன்னு அவங்க சொன்னதே இல்லை. என்ன சொன்னதில்லை? இல்லைன்னு சொன்னதில்லை. இதெல்லாம் சொல்றதுக்கு அழகா இருக்கும், வாழ்ந்து காட்டணுமே. இல்லைன்னு சொல்றது இல்லை. கொடுத்து 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 பரக்கத்து நிறைந்த கரம் தான் காரூண்ய சீதரின் கரம். யாரு கேட்டாலும் கொடுப்பார்கள், எப்படி கேட்டாலும் கொடுப்பார்கள். ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே போறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெருமானார் பசியோடு இருக்கிறாங்கன்னு உணவு வாங்கி கொண்டு வர்றாங்க. அவர் பார்க்குறார், உணவு போகுது, எங்கே போகுது? பெருமானார் வீட்டுக்கு தான் போகுது. மனசில் வச்சுக்கிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்துட்டு போன போது அவர் திரும்ப நேராக ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வர்றார். வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னார். தேவையை சொன்னார். பெருமானார் உடனே அதை தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. அதை தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, பெருமானார் பசியோடு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு? அந்த ஆள் வாங்கிட்டு அந்த பக்கமாக ஓடி போயிட்டார். மீண்டும் போய் வாங்கிட்டு வராங்க. அந்த ஆள் பார்த்துக்கிட்டார், இப்பவும் போகுது, பெருமானார்ட்ட போனால் நமக்கு தான். பெருமானார்ட்ட கொண்டு கொடுக்குறார். மீண்டும் இவர் நைஸ் அந்த பக்கமாக வந்து உஸ்மான் போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் பெருமானார் தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. உஸ்மானுக்கு சரியான கோவம். இந்த ஆள் கொடுக்க கொடுக்க வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. பெருமானார் ஒரு கட்டத்துக்கு பின்னால் படித்து கொடுக்கணுமே பாடத்தை, உம்மத்துக்கு பாடம் படித்து கொடுக்கணும். ஒரு கட்டத்தில் மூணாவது வந்தார். ஒரு வார்த்தை கேட்டான் பெருமானார், அந்த சாயிலுன் அம் தாஜிருன் கேட்டான். நீ யாசகம் கேட்கிற ஆளா அல்லது வாங்கி வியாபாரம் செய்கிற ஆளான்னு கேட்டான். நீ வியாபாரியா யாசகனான்னு கேட்டான். அது கூட அல்லாஹ் பிடிக்கல. அல்லாஹ் அதை கூட கொஞ்சம் லேசா பெருமானார வேண்டாம்ங்கிறான். வாமல் யத்தீம ஃபலா தக்ஹர் வாம சாயில ஃபலா தன்ஹர். யார் கேட்டு வந்தாலும் அவங்களை நீங்கள் விரட்டிடாதீங்கிறான். எந்த மனிதரை விரட்டினார்கள் உத்தம நபிகள்? யாருக்கு இல்லை என்றார்கள்? வாம சாயில ஃபலா தன்ஹர், கேட்டவரை விரட்டாதீர்கள் அல்லாஹ். அவங்க விரட்டதே இல்லை. ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஏன்பா நீ எத்தனை தடவைக்கு வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப வாங்கிட்டு போய் உஸ்மானுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கியே, நீ வியாபாரியா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உஸ்மான் அல்லா தஆலா கூட்ட போய் வித்துடுறாரு. உஸ்மான் அவர்கிட்ட வாங்குறாரு, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறாரு. இன்னைக்கெல்லாம் நிறைய முசாபர்கள் பெரிய வியாபாரியாக இருக்கிறாங்க. எங்கள் பகுதியில் ஒரு பிரபலியமான முசாபர், அவர் வந்து ஐஃபோன் தான் வச்சுருக்கிறார். அவர் முசாபருங்க, அவர் ஐஃபோன் வச்சுருக்கிறார். அவர் பேசுகிறார் அவங்க நண்பர்கள்ட்ட, எங்கே நிற்கிறீங்க? நான் இப்போ இந்த பகுதியில் நிற்கிறேன், சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு பார்ட்டி வீட்டில் ஒரு விருந்து நடக்க மாதிரி தெரியுது. இங்கே இருந்து என்னென்ன எங்கே யாரை கூப்பிடணுமோ இது பூரா எங்கே நடக்குது. இன்னொரு முசாபர் நம்ம ஊரில் படுக்கையாக இருந்து பள்ளிவாசலில் படுத்து மௌத்தா போயிட்டார். கடைசியில் அக்கௌண்ட் பேங்க்கில் இருந்து செய்தி வருது, அவர் பேரில் 13 லட்சம் ரூபா இருக்குது. எவ்வளோ இருக்குது? 13 லட்சம். சாப்பிடாம கொள்ளாமல் சேர்த்து வச்சு அதை கேட்டாங்க ரசூல், என்னப்பா நீ யாசகம் கேட்குறியா இல்லை வியாபாரம் பண்ணுறியா? அமசாயில பலா தன்ஹார், யாசிப்பவர்களை நாயகமே தாங்க விரட்ட வேண்டாம்னா அல்லாஹ் விரட்டவே இல்லை. மாநபி அல்லாஹ் நமக்கு தான் ஒரு பாடத்தை படித்து தந்தான். அதான் ரசூல் சொன்னாங்க, குதிரைக்கு மேலே வந்து கேட்டாலும் கொடுத்துருன்னாங்க. கொடுக்க சொன்ன நமக்கு சொல்கிறாங்க, குதிரைக்கு மேலே வந்து கேட்டாலும் கொடுத்துருன்னாங்க. நான் கூட யோசித்தேன், குதிரைக்கு மேலே வந்து கேட்கவா செய்வான்? இப்போ நம்ம பகுதியெல்லாம் யானைக்கு மேலே வந்து கேட்குறான். எதுக்கு மேலே? யானைக்கு மேலே. யானையை கூப்பிட்டு வந்து ஊரை சுற்றிட்டு அந்த யானைக்கு மேலே அப்படியே தெருவாக வந்து கையை நீட்டினவுடனே எல்லாரும் அந்த பிள்ளைகள்லாம் யானையை பார்த்து சந்தோஷத்தில் நிறைய கொடுத்துட்றாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், குதிரைக்கு மேலே வந்து கேட்டால் கொடுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யானைக்கு மேலே வந்துட்டானே. கேட்டால் கொடுங்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் அடையாளம் சொன்னான், லிஸ்ஸாயிலி வல் மஹரூம், அவர்கள் கேட்டவர்களுக்கும் கொடுப்பார்கள். மானத்திற்கு அஞ்சி கேட்க மாட்டார்களே.
அவர்களுக்கு கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது, ஆனா தெரியாது, காட்ட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவர்களை அடையாளம் தெரிந்தும் கொடுப்பார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையை நசீபாக்குவானா. கேட்கிறாங்க, சில பேர் கொடுக்கிறோம், சில பேர் கேட்கவே மாட்டாங்க. ஹஜ்ரத் துல்ஃபிஜாதைன் வரலாற்றின் மகுடம், தங்க எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர். அவருக்கு பேர் என்ன? துல்ஃபிஜாதைன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி தர்பாருக்கு வந்தார், கலிமாவை ஏற்கிறார், இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார். வறுமையிலும் வறுமை, உடுத்துவதற்கு கூட துணி இல்லை, ஒரே ஒரு அங்கி இருந்தது, ஒரே ஒரு ஆடை, அதை இரண்டாக கிழித்தார். ஒன்னை கட்டி கொண்டார், ஒன்னை மேலே போட்டுக் கொண்டார். சரியாக கட்டினார், முத்து தெரியும், கொஞ்சம் கால் அகற்றினால் இங்கே தெரிகிறது. ஒன்றை கட்டினால் ஒன்றை மேலே போட்டுக் கொண்டார். இருந்ததோ ஓர் ஆடை, ஓர் ஆடை இரண்டாக கிழித்து ஒன்றை கீழும் ஒன்று மேலும். எனவேதான் துல்ஃபிஜாதைன் ரெண்டு துணி உடையவர், ஓர் ஆடையை கிழித்து இரண்டாக போட்டவர் என்ற பேரை அவருக்கு வந்தது. முத்தம நபியின் தர்பாருக்கு வருகிறார், கலிமா சொல்கிறார், இஸ்லாத்தை ஏற்கிறார், மாநபியின் மீது உயிரை வைத்திருக்கிறார், ஈமானுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். எல்லா இடத்திலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பங்காற்றுகிறார். ஒன்றுமே இல்லை கையில், உண்ணுவதற்கு உணவில்லை, மாற்றுவதற்கு உடை இல்லை, தேய்ப்பதற்கு எண்ணெய் இல்லை. வல்லல் நபிகள் அவரை தூக்கி சுமக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். அவர் சொன்னார், இந்த வறுமையோ இந்த பலகீனமோ என்னை பாதிக்கவில்லை, எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டது யா ரசூலல்லாஹ். என்னவா பாக்கியம் என்று கேட்டார்கள். தங்களின் அருகாமையும் சுஹபத்தும் கிடைத்ததே யா ரசூலல்லாஹ். இந்த ஏழைக்கும் அல்லாஹ் தங்களின் சுஹபத்தை, தோழமையை கொடுத்தானே, அருகாமையை கொடுத்தானே. எனக்கென்ன ஆடை, எனக்கென்ன தாகத்தை தீர்க்க தண்ணீர், எல்லாமே தாங்கள் என்றார். அன்னலார் அகம் மகிழ்கிறார்கள், அவரை பாராட்டுகிறார்கள். போர்க்களம் வந்தது, நீண்ட தூரத்தில் போர்க்களம், தபூக்கு யுத்தம், அதில் நானும் வருவேன் என்கிறார். வருவதற்கு ஒன்றுமில்லை, உண்ணுவதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடையில்லை, போவதற்கு வாகனமில்லை. வல்லல் நபியின் தர்பாரில் நானும் வருகிறேன் என்கிறார். ஓகே, நாங்க வாருங்கள் துல்ஃபிஜாதைன். அவருக்கு ஆடைக்கு ஆடை, உணவுக்கு உணவு, வாகனத்திற்கு வாகனம், எல்லாம் ஏற்பாடு. அங்கே போகும் நீண்ட தூர பயணம். ஒரு நாள் ராத்திரி அவர் கொஞ்சம் தங்கியிருந்த இடத்தில் கொஞ்சம் சுகம் பலகீனமாகிறார். சுகம் பலகீனம். சஹாபாக்கள் ஓடி வந்தார்கள் உத்தம நபியின் தர்பாரில். யா ரசூலல்லாஹ், துல்ஃபிஜாதைன் கொஞ்சம் உடல்நலக் குறைவு. ஓடி வருகிறார்கள் நபிகள் நாயகம், வந்து பார்க்கிறார்கள். அவர் அன்னலாரை பார்த்து பார்வையை மேலே கொண்டு போகிறார். மாநபி முகத்தை தான் காத்திருப்பாரோ, அந்த முகத்தை பார்த்த அடுத்த நிமிடம் அவர் ரூஹு பிரிந்தது. சாந்த நபிகள் அவரை குளிப்பாட்டுங்கள், இது இரவு நேரம், இரவிலேயே குளிப்பாட்டுங்கள், அழகாக செய்யுங்கள், இங்கே கபரை தோண்டுங்கள். அவரை கபரு தோண்டப்பட்டு அவருடைய இரவை சரியாக்கி குளிக்க வைத்து அவருக்கு கபன் துணி, சஹாபாக்களின் உயர்ந்த ஆடைகள் கொடுத்து மாட்டப்பட்டு அவருடைய கபூர் ஜனாசாவை கொண்டு வர்றாங்க. ரசூல் தொலை வச்சுட்டாங்க. பெருமானார் யாரையும் இறங்க விடல. தோழர்கள் எல்லாம் மெய் செலுத்த நிற்கிறாங்க, பாடியை வாங்கி வைக்கணும். இரவு நேரம், இருட்டு நேரம். அன்னலார் மண்ணறையில் இறங்குகிறார்கள். இறங்கி அந்த கபரில் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹும்மா அல்லாஹும்மா இன்னி அம்சைத்து ராவியன் அன் சஹாபி துல்ஃபிஜாதைன். யா அல்லாஹ், என் சஹாபி துல்ஃபிஜாதைனியை நான் பொருந்திக் கொண்டேன் யா அல்லாஹ். எத்தனை பெரிய ஷஹாதத், எத்தனை பெரிய சாட்சி. அல்லாஹ்வின் ரசூல் நான் பொருந்திக் கொண்டேன் என்று மண்ணறையில் நின்று பேசுகிறார்கள். இன்னி குந்து ராதியன், என் சஹாபி துல்ஃபிஜாதைனி நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ் அவர் வறுமை, சாப்பிடவில்லை, உணவில்லை, உடையில்லை, எதுவுமே அவர் அனுபவிக்கவில்லை. அவருக்கு எல்லாவற்றையும் தாண்டி அந்த வறுமை உன்னை விட்டும் அவரை தூரமாக்கவில்லை, என்னை விட்டும் அவரை தூரமாக்கவில்லை, தொழுகை விட்டும் தூரமாக்கவில்லை. உனக்காக போர்க்களம் வருவதற்கு கூட அந்த வறுமை அவரை தூரமாக்கவில்லை. ரப்பே, நான் பொருந்திக் கொண்டேன். ஃபரத அன்ஹுன்னாங்க, நீனும் பொருந்திக் கொள்வாயா ரப்பே. நான் பொருந்திக் கொண்டேன் ரப்பே, நீயும் பொருந்திக் கொள்ள வேண்டும் ரப்பே என்று உத்தம நபி கையேந்துறாங்க. அல்லாஹ்வா கொடுக்காம இருப்பான்? நான் பொருந்திக் கொண்டேன், நீ பொருந்திக்கொள். கொண்டாங்க பாடியை வாங்கி உள்ள வச்சாங்க. சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க, அந்த ஜனாசாவாக நாங்கள் இருந்தோம் இல்லையே என்று நினைத்தோம். எத்தனை பாக்கியமான ஜனாசா.
நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், அது அல்லாஹ்வின் ஏற்பாடு. வறுமை வரலாம், அல்லாஹ்வின் ஏற்பாடு. பசியாகலாம், பட்டினியாகலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறதுக்கு கூட ஒண்ணுமில்லாமல் போகலாம், அல்லாஹ்வின் ஏற்பாடு. அவன் அப்படியும் நடத்துவான். அப்படியே நடத்தி கொண்டே இருக்க மாட்டான், அப்படியும் நடத்துவான் ஒரு காலம். நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், பொருந்திக் கொண்டு பாருங்கள், அல்லாஹ் உங்களை இன்னும் அழகாக மாற்றுவான். நம்ம அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ்வை மறந்துடுறது, அல்லாஹ் மேல வருத்தப்பட்டுறது, பள்ளிவாசலுக்கு வர்றது இல்லை, தொழுகிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டு வெளியில போயிடுறது. என்ன ஒரே கஷ்டமா வாழ்க்கை பூரா போயிட்டு இருக்குது. இன்றைக்கு கஷ்டம், நாளைக்கு செழிமை, இன்றைக்கு வறுமை, நாளைக்கு உயர்வு. மறந்து விடாதீர்கள், அல்லாஹ் ஒரே நிலையில யாரையும் வாழ வைப்பதில்லை. ஏத்துவான், இறக்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏழையாக வாழ வைக்கிறான், பணக்காரராக வாழ வைக்கிறான், இன்னும் ஆரோக்கியமாக வாழ வைத்தான். ரொம்ப உடம்பு ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாம வாழ வச்சான் ஒரு காலம். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடைசி காலத்துல கொஞ்சம் ஹெல்த் சதை போட்டுச்சுங்கிறாங்க. என்ன போட்டுச்சு? உடம்பு போட்டுச்சு. உடம்பு சில பேருக்கு போடும் இல்லையா, திடீர்னு கல்யாணத்துக்கு பின்னால் ஒரு பருப்பை ஏற்படும், பார்த்துருக்கலாம். கல்யாணத்துக்கு பின்னால் கொஞ்சம் சில பேருக்கு உடம்பு போடும், சந்தோஷத்தில். அப்படி ஒவ்வொரு காலத்தில் பெருமானார் அவர்களுக்கு உடல் போட்டது. ராத்திரி தூங்குவாங்க, தூங்குனா கொஞ்சம் குரட்டை சத்தம் வந்துச்சு. குரட்டை இட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க, குரட்டை நல்லது இல்லைன்னாங்க. ஆனால் கொஞ்சம் குரட்டை வந்துச்சு. ஏங்க ஆயிஷா ரசூலுல்லாஹ் குரட்டை வந்துச்சு? கொஞ்சம் சதை போட்டதுனால குரட்டை வந்துச்சு. ஏன் சதை போட்டுச்சு? பெருமானாருக்கு சந்தோஷம், மக்கா வெற்றி, வாகை எங்கே போனாலும் வெற்றி வெற்றி வெற்றி, எங்கே போனாலும் நிம்மதி மகிழ்ச்சி. அப்படி ஒரு காலத்தை கொடுத்தான். அந்த காலத்தில் அன்னலாருக்கு வந்த சந்தோஷத்தில் உடலும் சதை போட்டது. சந்தோஷமாக வாழ வைக்கிறான் அல்லாஹ். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி! உடம்பு சதை போடுற அளவுக்கு. கஷ்டம், சோதனை, பிரச்சனை, நெருக்கடி, அல்லாஹ் அப்படியும் வாழ வைத்தான். இவ்வளவு சந்தோஷத்தில் தாஹா நபி எப்படி வாழ வேண்டும் என்று பாடம் படித்து தருகிறார்களா இல்லையா? மகிழ்ச்சி வரும்போதும் அப்படி இப்படிமா நிலை மாறிடக்கூடாது. சில பேர் எப்படின்னா கொஞ்சம் டாப்பில் போயிட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்கள மதிக்கிறது இல்லை, மேலே போயிட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்களை மதிக்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உயர 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 ஏழைகளை, ஒன்றுமே இல்லாதவங்களை, சாப்பிட வழி இல்லாத அடிமைகளை பக்கத்தில் உட்கார வைத்து பெருமை பார்த்தான். வஹிப்பு அஹப்புல் மசாக்கீன், நான் ஏழைகளை பிரியப்பட வேண்டும் ரப்பே. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. தரப்பட்ட நேரத்தில் சரியாக முடிக்கணும். நேரத்தை கொஞ்சம் கடத்துறதுலாம் இல்லை. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், நேரம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் கேட்போம், அதுக்கு பின்னால் நேரம் ஆனவுடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரியான பார்வை வரும். இந்த வார்த்தைகளில், இந்த பயான்களில், இந்த சுன்னத்துகளில், இந்த உயர்வுகளில் உத்தம நபியை, வல்லர் ரஹ்மானை பற்றி பேசுறதுல சலிப்பெல்லாம் வரக்கூடாது. நீங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கணும், நான் பேசி பேசி மகிழ்ச்சி பெறணும். போதுங்கிறதுக்கு முந்தி முடிச்சிருவோம், போதுங்கிறதுக்குள்ள முடிச்சிருவோம். சடைஞ்சிங்கன்னா பரக்கத்து போயிடும். இதில் சடை வரக்கூடாது. நான் சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை ஒரு காலம் கீழே இறக்கி பார்ப்பான். கொடுத்தான், இன்றைக்கு குறைப்பான். நேற்று வசதி, இன்னைக்கு கம்மி. நேற்று வியாபாரம், இன்னைக்கு வியாபாரம் இல்லை. இது ரெண்டு நிலையிலும் அல்லாஹ் பார்க்கிறான், என் அடியான் எப்படி இருக்கிறான். கொடுக்கும் போது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டீர்களா? அவன் எடுக்கும் போதும் அவனை சந்தோஷமாக பாருங்கள். அல்லாஹ் உங்களை இன்னும் உயர்வாக்குவான். அதே போல் வியாதியை கொடுப்பான், ஆரோக்கியத்தை கொடுப்பான். ஆரோக்கிய காலங்களில் அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. சில பேருக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அல்லாஹ் அல்லான்னு கூப்பிடுவாங்க. நல்லா குர்ஆன்ல சொல்றான், இதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆனா லிஜம்பிஹி யௌ காயிதன் யௌ காயிமா ஃபலம்மா கஷஃபனா அன்ஹு துர் மர்ர கஅன்னம் யதுஉனா இலா துர்ரின் மஸ்ஸா. சில பேருக்கு வாழ்க்கையில நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டா அல்லாஹ்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், உட்கார்ந்து அல்லாஹ்ங்கறான், எழுந்திருச்சா அல்லாஹ், படுத்தா அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ், மூச்சு விட்டா அல்லாஹ். ஏன்? கஷ்டம், கஷ்டம் வரும்போது என்னை கூப்பிடுகிறான். பலம்மா கஷ்டப்புனா அனுபவம், கஷ்டத்தை நீக்கிட்டோம். ஏன்? அடியான்
எப்போ பார்த்தாலும் அல்லா அல்லாங்கிறானே. மலக்க கூப்பிட்டு சொன்னானா, அவன் கஷ்டத்தெல்லாம் நீக்கி ரிலீஃப் ஆக்கி விட்டுருந்து. கஷ்டத்தை நீக்கி ரிலீஃப் ஆக்கிட்டாங்க. வலமா கஷ்டப்படான்னு கூப்பிடுறா. கஷ்டத்தை நீக்கின போது மர்ற காலில் மெதுகுனா இல்லாத மஸ்ஸா. அவன் எப்படி நடக்கிறான் தெரியுமா ரோட்ல? கஷ்டமே வராத ஆளை மாதிரி, என்னை கூப்பிடாத ஆளை மாதிரி. பள்ளிவாசலில் பாங்க சொல்ற கண்டுகிடாம போயிட்டு இருக்கிறான். நேற்று வரைக்கும் பள்ளிவாசலையே கிடந்து தவம் இருந்தான். குர்ஆன் சொல்லுது, மர்ற காலம் எதுனா இலாதுர்ரி மஸ்ஸா, கஷ்டமே வராததை போல், என்னை கூப்பிடாததை போல் ஏதோ பெரிய மகான் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். வேண்டாம் அந்த வாழ்க்கை. கஷ்டத்திலும் அவன், லாபத்திலும் அவன். கஷ்டத்தை கொடுத்தவனும் அவன்தான், லாபத்தை கொடுத்தவனும் அவன்தான். எனக்கு கஷ்டம் கொடுக்கிற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. என்னை உயர்த்தி நிறுத்தும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. கஷ்டத்தையும் அவன் தந்தான், அவனை நீக்க வேண்டும். பரக்கத்தை அவன் தான் தந்தான், அவன் தான் அந்த பரக்கத்தை எடுப்பான். கொடுத்தவனே எடுப்பான், எடுத்தவனே கொடுப்பான். கொடுத்தவன் எடுப்பான், எடுத்தவன் கொடுப்பான். இதெல்லாம் பிரச்சனை. நம்ம ரப்ப சில நேரத்தில் நினைக்கிறோம், பல நேரத்தில் அவனை கண்டுக்கிடாம போயிடும். சாந்த நபிகள் சிரமப்படுகிறார்கள், கஷ்டம் வருகிறது, சோதனைகள் வருகிறது. எப்படிப்பட்ட சோதனை? பத்ர் களத்துக்கு போறாங்க பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தான். கஷ்டமான போர்க்களம், ரொம்ப பயம், என்ன நடக்குமோன்னு தெரியாது. ஒரு ராத்திரி உட்கார்ந்து அழுதாங்க சுஜூதுல, ரப்பே நீ வெற்றியை கொடுக்கலன்னா நாளை சமூகம் உயிரோடு இருக்குமான்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம். அடுத்த நாள் போர்க்கலாம். சுபஹானல்லாஹ், வெற்றி வாகை சூடி மகிழ்ச்சியில சஹாபாக்கள் எல்லாம் ஆனந்தமாக மக்கா அந்த பத்ருக்களை முடிஞ்சிட்டு மதீனா உள்ள வர்றாங்க. மாணவியனுடைய மார்பகத்தில் நெஞ்சில் அந்த வெற்றியை சுமந்து முகமெல்லாம் பளிச்சிடுகிறது. மதீனா மக்கள் வரவேற்க வருகிறார்கள். உத்தம நபிகள் மதீனா எல்லையில் கால் வைத்த போது அங்கிருந்து சில பேர் செய்தி கொண்டு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்களின் அன்பு மகள் பாச கொலை உங்கள் மடியில் வளர்த்த செல்ல பிள்ளை அன்னை ருக்கையா தாங்க பத்ரில் இருக்கும்போது வஃபாத் ஆயிட்டாங்க, நாங்க அடக்கம் செய்து விட்டோம். மார்பகத்தில் வெற்றியை சுமந்து முகமெல்லாம் ஜொலித்த பூமா நபிகள் மதீனா உள்ளேயே கால் வைக்கவில்லை. தன் பெத்த மகள் மௌத்தாகி விட்டார்கள். எவ்வளவு வயசு? சின்ன வயசு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி ரசூலுடைய மகள் மௌத்தாயிட்டாங்க. ஜனாசா நீங்க வர முடியாதுன்னு நாங்களே குளிப்பாட்டி நாங்களே தொலை வச்சு அடக்கம் செய்து விட்டோம். இத்தனை பெரிய சோகம் வந்து விழுகிறது. அப்போதும் ரப்படத்தில் கண்ணீர் வடித்து சொன்னார்கள், வெற்றியை கொடுத்ததும் நீ, இந்த சோதனை கொடுத்ததும் நீதான். வெற்றியை கொண்டு முகம் மலருகிறார்கள். சோதனை தாங்கி முகத்தில் ஒரு வாட்டம். அந்த வாட்டம் ரப்பை விட்டும் தூரமாக்குற வாட்டம் அல்ல. அப்ப ஆரோக்கியமாகவும் அல்லாஹ் வாழ வைக்கிறான். நோயையும் ரப்பு தான் தருகிறான். திடீர்னு கொஞ்சம் நோய் கூடும், திடீர்னு பிரஷர் கூடும், திடீர்னு சுகர் கூடும். அப்பமெல்லாம் நம்ம ரொம்பலாம் தளர்ந்துடக்கூடாது. சுகருக்கு என்ன மௌத்தாக்குற சக்தி கிடையாது. பிரஷரால் என்ன மௌத்தாக்க முடியாது. கொலஸ்ட்ராலால் என்ன மௌத்தாக்க முடியாது. கொலஸ்ட்ரால் வந்தா கண்ட்ரோல் பண்ணுவோம், குறைக்க கேட்போம். ஆனால் நம்புங்கள் அல்லாஹுவை. சுகர் வரும், கண்ட்ரோல் பண்ணுவோம். பிரஷர் வரும், கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த நோயின் மீது பயம் போட்டு அப்படி ஆயிடுவோமோ இப்படி ஆயிடுவோமோ நினைச்சீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போய் கால் வைக்க முடியாது, பள்ளிவாசலுக்கு வர முடியாது. எல்லா நோயையும் எதிர்கொள்ளும் சக்தி நோயை விட பலமான சக்தி. நோயை எதிர்கொள்ளும் சக்தி வேணும். அல்ஹம்துலில்லாஹ், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி. எத்தனை முன்மாதிரி, எத்தனை முன்மாதிரி. நான் வறுமையில் இருந்தால் அவர்களே முன்மாதிரி, நான் பணக்காரனானால் அவர்களே முன்மாதிரி, சோதனை வந்தால் அவர்களே முன்மாதிரி, செழிப்பு வந்தால் அவர்களே முன்மாதிரி, சுகம் வந்தால் அவர்களே முன்மாதிரி, வியாதி வந்தால் அவர்களே முன்மாதிரி. என்ன முன்மாதிரி? எந்த நிலையிலும் அல்லாஹுவை விட்டும் நான் தூரமாகி விடக்கூடாது, ரப்பை மறந்து விடக்கூடாது. பிரச்சனையை போய் ஊர்ல உள்ளவங்கள்ட்டலாம் சொல்லக்கூடாது. 2 நிமிடத்தில் முடிக்கிறேன், டைம் முடிகிறது. பிரச்சனையை கொண்டு போய் ஊரில் சொல்லக்கூடாது. சில பேர் எப்படின்னா, ஏதாவது கஷ்டம் வந்தால் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓ
2 நிமிஷத்தில் இந்த செய்தி மட்டும் கேட்டு உள்வாங்கிட்டு நம்ம புறப்படுவோம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வேலை இருக்குது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று என்ன? அது நமக்கு அவன் கஷ்டத்தை கொடுக்கும்போது, வியாதியை கொடுக்குற போது, பிரச்சனையை கொடுக்குற போது அதை யார்கிட்டையும் போய் நம்ம சொல்லக்கூடாது. சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. மறைக்க வேண்டிய கடமைகளில் ஒன்று என் கஷ்டத்தையும் வியாதியையும் மறைக்கணும். டாக்டர்கிட்ட சொல்லலாம், மனைவிட்ட சொல்லலாம். முன்னால ஒரு 4 பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப தலைவலி, ராத்திரி பூரா ப்ரெஷர் கூடிட்டு. இப்போ அப்படி இல்லை, வாட்ஸ்அப்பில் மெசேஜை போட்டு விட்டுறாரு, ராத்திரி பூரா எனக்கு ப்ரெஷர் ஹை ஆகி போச்சுன்ட்டு. அந்த மெசேஜ் அவர் 2000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாரு. 2000 பேரும் அதை பார்த்துட்டு, நேற்று ஹாஜியாருக்கு ப்ரெஷர் ஆமாம். நான் ஹாஜியாருக்கு மட்டுமா ப்ரெஷர்? ஊரில் 5000 பேருக்கு ப்ரெஷர் இருக்குது. ஊரில் 5000 பேர் ப்ரெஷரில் நிற்கிறான். ஹாஜியார் ப்ரெஷர் மட்டும் எதில் வந்துட்டு? வாட்ஸ்அப்பில் வந்துட்டு. அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்கிறானா, மலக்குகள் வாங்க உட்காருங்க, விஷயம் தெரியுமா? ஹாஜியார் என்னமெல்லாமோ தப்பு பண்ணார், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனான்னு கேட்டான். உங்கள்கிட்ட சொன்னேனா? ஹாஜியார் தப்பு பண்ணார் சொன்னேனா? நேற்று என்ன செய்தான்னு சொன்னேனா? அவர் செய்த தப்பு பாவத்தெல்லாம் நான் மறைச்சிட்றேன். நான் ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்தேன், ஊரு பூரா ஹாஜியார் சொல்லிட்டு அலையிறாருங்கானா அல்லாஹ். இது ஹதீஸில் வருது. மனிதன் நான் கொடுக்கிற கஷ்டத்தை என்னை பற்றி அவன் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கிறான் அல்லாஹ். என்ன போய் ஊரில் பூரா சொல்கிறான், என்ன அல்லாஹ் ராத்திரி இப்படி ஆக்கிட்டான், ராத்திரி பூரா தலை சுத்துச்சு, ராத்திரி பூரா ப்ரெஷர் ஆகி போச்சு, கொஞ்சம் கஷ்டமாகி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கஷ்டமாக எனக்கு முன்னால் நடந்தானே, நோய்வாய்ப்படுறதுக்கு முந்தி அவன் சில பாவங்கள்லாம் செய்தானே, நான் அதை உங்களை கூப்பிட்டு சொல்லலை, நான் அதை மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன். ஆனால் நான் கஷ்டத்தை கொடுத்து அவன் எல்லாத்தையும் போய் சொல்கிறான். என்னை பற்றி என் அடியான் குறை சொல்கிறான். அல்லாஹ்வை குறை சொல்லாதீர்கள். உங்களுடைய நோயை மறைக்கணும், முசீபத்தை மறைக்கணும், கஷ்டத்தை மறைக்கணும், பிரச்சனையை மறைக்கணும். சாலியங்கிட்ட சொல்லுங்க துவா செய்வதற்காக, குடும்பத்தில் சொல்லுங்க, அதற்கு ஆறுதல் தருவாங்க. மாத்திரமல்ல, மருத்துவர்கிட்ட சொன்னால் மருந்து கொடுப்பாங்க. ஊரு பூரா சொன்னால் அல்லாஹ்வை வருத்தப்படுத்தும் செய்தி. எனவே அவனை எப்போதும் அழகாக ஆக்கி கொண்டு ஒரு நல்ல முன்மாதிரியாக முஹம்மது ரசூலுல்லாவை நான் கொடைவல்லலாக வாழ்வதற்கு அவரை பார்த்து இவரை பார்த்து இல்லை, ரசூலுல்லாஹ் கொடைவல்லல், பெருமானார் கொடைவல்லல், நான் கொடைவல்லல். என் வாழ்க்கை வல்லல் குணம் உள்ள வாழ்க்கையாக இருந்தால் அல்லாஹ் பணத்தை கொடுப்பதற்கெல்லாம் யோசிக்க மாட்டான். அல்லாஹ் கொட்டோன்னு கொட்டுவான். எப்போ? நீ கொடுக்கும் போதெல்லாம் அவன் கொடுப்பான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக, உயர்வாக்குவானாக, வாழ்க்கையை வசந்தமாக்குவானாக. நான் எப்போதெல்லாம் வாழ்க்கையில் நொடிகளும் பள்ளங்களும் மேடுகளும் உயர்வும் தாழ்வும் என்னை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் நான் அதில் உடைந்து விடாமல், சோர்ந்து விடாமல், முடங்கி விடாமல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக வைத்து அல்லாஹ்வின் அன்பை பெறச் செய்வானாக, கஷ்டங்களை நீக்குவானாக, வறுமையை போக்குவானாக, வியாதியை குணமாக்குவானாக, சிரமங்களை நீக்குவானாக, முசீபத்திலிருந்து பாதுகாப்பானாக. குறிப்பாக நம்முடைய கரம் பற்றிய மனைவியர்களை அல்லாஹ் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வைப்பானாக. அவங்க நல்லா வாழ்ந்தாதான் நம்ம பிள்ளைங்களை வளர்ப்பாங்க, பேரப்புத்திகளை வளர்ப்பாங்க. மனைவி சுகமாக இருக்கணும், மனைவி முடங்கிடக்கூடாது. வீட்டு பெண்களின் ஆரோக்கியத்திற்காக துஆ செய்யுங்கள். அவர்களின் ஆரோக்கியம் நமது நிம்மதி. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மை, நமது மனைவி, நமது மக்கள், பேரன் பேத்திகள், வீட்டில் இருக்கும் யாவர்களையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், செயல் இழந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது வீடுகளில் யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ இரக்கமுள்ள ரப்பே குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. யாருக்கெல்லாம் இன்னும் அழகான ஜோடி எங்கள் ஆண் மக்களுக்கு
எங்கள் பெண் மக்களுக்கு அமையவில்லையோ பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து திருமணங்களை நசீபாப்பானா. எங்கையெல்லாம் திருமணமாகி கணவன் மனைவி சந்தோஷமாக இல்லையோ அல்லாஹ் நீ சந்தோஷமாக்கி வைப்பாயாக. யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் நஷ்டம் கடன் சிரமம் இருக்கிறதோ அந்த வியாபாரங்களை பரக்கத்தாக்கி வைப்பாயாக, செழிப்பாக்கி வைப்பாயாக. வறுமை இல்லாமல், தரித்திரம் இல்லாமல், முசீபத் இல்லாமல், கடனாளியாகி விடாமல் பாதுகாப்பாயாக. கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி